ஆதார் கார்டு அப்டேட் 3 நாட்கள் மட்டுமே. யார் அப்டேட் செய்யணும்? அப்டேட் செய்யாமல் போனால் பெனால்ட்டியா? லியான் டெக் ராஜு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு புதுசாக ஆதாரில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆதார் எடுத்து 10 இயர் கம்ப்ளீட் ஆனவங்க திரும்ப அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் செப்டம்பர் 14 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாரும் அப்டேட் பண்ணணுமா இல்லை யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதாவது சொல்லப்போனால் ஆதார் எடுத்து 10 இயர்க்குள்ள எந்த ஒரு கரெக்ஷன் ஆர் அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணியே ஆகணும். எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உள்ளே போயிடு. மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்டேட் அண்ட் மேண்டேட்டரி பயோமெட்ரிக்னு தந்திருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணியே ஆகணும். ஆதார் சைட்லேருந்து என்ன அப்டேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஏதாவது 2 ப்ரூஃப் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுவே சில பேருக்கு இப்படி வராமல் இந்த மாதிரி பேஜ் வந்தவங்களுக்கு எப்படின்னா, உங்கள் ஆதார் டீட்டெயில் மட்டும் தந்திருந்தா நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இடையில எப்போவாவது ஆதார் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்டேட் பண்ண வேண்டிய எப்படி அப்டேட் பண்ணணுன்னு பார்க்கலாம். டெஸ்க்டாப்புக்கு போயிருங்க. டெஸ்க்டாப் போயிட்டு இந்த பேஜ் வந்துடும். இதில் அங்கே லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வரும். மேலே ஆதார் நம்பரையும் கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். அதில் டாக்குமெண்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 அப்டேட் பண்ண வேண்டிய பேஜ் வரும். இது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதை பார்த்துட்டு ஓகேன்னா கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அப்டேட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் 2 MBக்கும் கீழே இருக்கணும். செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னொரு ப்ளேஸ் இருக்கும், அங்கேயும் செலக்ட் பண்ணி அதில் எந்த ப்ரூஃப் இருக்கோ அதையும் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிக் பாக்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அப்படியே டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது அப்டேட் பண்ணது கீழே காட்டும். அது அப்ரூவல் இருக்கா இல்லை பெண்டிங்கில் இருக்கான்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆதார் சைட்லேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே பண்ணியே ஆகணும், அதேமாரி பண்ணலன்னா ஆதார் ஒர்க் ஆகாது, அப்படி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. 14ஆம் தேதிக்கு மேலே போகும்போது அப்டேட் பண்ணுறதுக்கு 50 ரூபா பெனால்ட்டி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ்.